அன்பர்களே, சடங்குகள் நமக்கானவை. நாம் சடங்குகளுக்காக அல்ல என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மையம். இயேசுவின் சீடர்கள் ஓய்வு நாளில் பசித்திருந்தபோது அவர்கள் கதிர்களை கொய்து உண்டார்கள். யூத தலைவர்கள் இதை ஒரு விதியை மீறிய செயலாக பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ பசியை, அதாவது மனித தேவையை, விதியை விட மேலானதாக கருதினார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நிலை அடிக்கடி ஏற்படுகிறதல்லவா? நாம் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட விதிகளையும் நமது பழக்க வழக்கங்களையும் இறுக்கமாக பற்றிக் கொள்கிறோம். ஆனால் அந்த விதிகளுக்கு பின்னால் இருக்க வேண்டிய அன்பையும் இரக்கத்தையுமே மறந்து விடுகிறோம். வாழ்க்கை என்பது சடங்குகளின் தொகுப்பு அல்ல, அது இரக்கத்தின் கனிவு. நீங்கள் எவ்வளவு பெரிய விதியை மீறினாலும் அது உங்கள் மனசாட்சிக்கு எதிராக இல்லாதவரை நீங்கள் செய்யும் செயல் அன்பு நிறைந்ததாக இருந்தால் அதுவே கடவுளுக்கு பிடித்தமான ஒன்று. ஜெபிப்போம். அன்புள்ள இறைவனே, மனிதர்களாகிய எங்களுடைய மன சுமைகளை உணர்ந்தவர் நீரே. சடங்குகளாலும் விதிகளாலும் எங்கள் இதயங்கள் கடினப்பட்டு விடாமல் இருக்க எங்களுக்கு அருள்தாரும். சமூகத்தின் சட்டங்களை மீறி பசியை விரட்ட கதிர்களை கொய்து உண்டதை போல நீதியும் இரக்கமும் தேவைப்படும் இடங்களில் நாங்கள் தைரியத்துடன் நிற்க செய்வீராக. எங்கள் கண்களை திறந்தருளும். நாங்கள் பார்க்கும் ஒவ்வொருவரிடமும் உண்மையே காண. எங்கள் கைகளை திறந்தருளும். நாங்கள் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவ. எங்கள் இதயங்களை திறந்தருளும். நாங்கள் நிபந்தனையற்ற அன்பால் அனைவரையும் அரவணைக்க.